இப்பொழுது நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பி கள்ள தீர்க்கதரிசிகளை நாங்கள் எச்சரிக்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகளை நாங்கள் எச்சரிக்கிறோம் என்று எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவர் கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறார், அதனால் இவர் நல்ல தீர்க்கதரிசி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியும் நீங்கள் தப்பு கணக்கு போடக்கூடாது. கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறவர்களும் ஓநாய்கள் ஏகப்பட்டது உள்ள இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இவர்கள் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிற ஊழியக்காரர்கள் எதை பேஸாக வைத்து கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறார்கள்? இப்போ அதான் கேள்வி. அவர் யாரை பேஸாக வைத்து கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறார்கள்? ஒருவேளை அவர்கள் பிரத்ரன் சபையை பேஸாக வைத்துக் கொண்டு மற்றவர்கள்லாம் கள்ள தீர்க்கதரிசி என்று எச்சரித்தால் இவர்களும் கள்ள தீர்க்கதரிசி என்றுதான் வேதம் கூறுகிறது. ஒருவேளை இப்போ சிஎஸ்ஐயை பேஸாக வைத்துக் கொண்டு மற்றவனெல்லாம் கள்ள தீர்க்கதரிசின்னு எச்சரித்தாலும் அவனும் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அவனும் பெரிய ஓனாய், வஞ்சகன், அந்தி கிறிஸ்து என்று வேதம் கூறுகிறது. நீ ரோமன் கத்தோலிக்கத்தை பேஸாக வைத்துக்கொண்டு மற்றவன கள்ள தீர்க்கதரிசி என்று எச்சரித்தால் நீ மிகப்பெரிய கள்ள தீர்க்கதரிசி. அப்படி என்றால் ஒரு ஊழியக்காரன் கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்க வேண்டும் என்றால் அவன் யாரை பேஸாக வைத்து எச்சரிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பேஸாக வைத்துக் கொண்டுதான் மற்றவன் கள்ள தீர்க்கதரிசி என்று எச்சரிக்க வேண்டும். அப்படி எச்சரிக்கிறவன் தான் கிறிஸ்துவினுடையவன். அதை விசுவாசிகள் தெளிவாக வந்து புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறார்கள், ஆனால் இவர்களாம் நல்ல தீர்க்கதரிசி என்று அர்த்தம் கிடையாது. மிகவும் ஜாக்கிரதை. அதான் வேதம் திட்டமும் தெளிவுமாக போதித்துக் கொண்டிருக்கிறது. பவுல் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து தான் எல்லாமே. பவுல் விலகிட்டார், பேதுரு விலகிட்டார், எல்லா ஆகமங்களும் சொல்லுகிறது கிறிஸ்துதான் என்று. ஆகையால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து கொண்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவ நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. இதான் வேதம் கூறுகிறது. எந்த மனுஷனுக்கும் நீங்க அடிமை கிடையாது. கிறிஸ்து உங்களுக்கு வந்திருப்பார், அவர் தான் உங்களுடைய தகப்பன், அதுதான் உங்களுடைய மறுபிறப்பு. நீங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய தகப்பன் ஆகிறார், நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகிறீர்கள். அதைத்தான் வேத வசனம் முழுவதுமாக கூறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே என்று கூறுகிறது. யார் உங்களது தகப்பன்? கடவுள் தான் உங்கள் தகப்பன். இந்த விஜயோ இல்ல இந்த ஜான் ஜெபராஜோ இவங்கெல்லாம் பெரிய ஒரு ஆளு நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா இவங்க எல்லாருமே உங்களை ஆக்கினைக்குள்ளாக தான் நடத்துவார்கள். இல்ல சீமானோ இல்ல யாருனாலும் சரி, இந்த ராஜாவாக வந்து கொண்டிருக்கிறவர்கள் இவர் அத்தனை பேரும் ஆக்கினைக்குள்ளாக தான் உங்களை நடத்துவார்கள் என்று வேத வசனம் ஆதாரமாகவே கூறிவிட்டது. ஏனென்றால் இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திலிருந்து கடவுள் மீட்டெடுத்து கூட்டு கொண்டு வருகிறார், கானானுக்கு நேராக கூட்டு கொண்டு வருகிறார். இவர்கள் எனக்கு ஒரு ராஜா வேணும் என்று தாவீது ராஜாவை கேட்கிறார்கள். தாவீது ராஜாவும் சாலமோன் ராஜாவும் என்ன பண்ணுகிறார்? நேராக பாபிலோன் அடிமைத்தனத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு ராஜாவாக இருக்கும்போது கானானில் கொண்டு போய் விட்டார். இந்த தாவீது ராஜாவும் சாலமோன் ராஜாவும் என்ன பண்ணினார்கள்? நேராக பாபிலோனுக்கு நேராக கொண்டு விட்டு விட்டார்கள். ஆகையால் இந்த ராஜாக்கள், இந்த விஜய், இவர்கள் எல்லாருமே உங்களை போய் நேர அடிமைத்தனத்துக்கும் உங்கள் அழிவுக்கு நேராகவும் கொண்டு போய் விட்டு விடுவார்கள். தயவு கூர்ந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக்கொண்டு எல்லா உன்னத ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ராஜா.